ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 5 அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். மார்க்ஸ். இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸோட பிடிஎஃப் லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்தந்த வீடியோக்கு கீழே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 129, comparison of properties of lithium with the other elements of the group. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் அதே பேஜில் similarities between lithium and magnesium. இந்த 7 பாயிண்ட்ஸ் இருக்குது இது ஃபுல்லாகவே. பேஜ் நம்பர் 131, uses of alkali metals. இதில் மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. எனி 4 படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கதா பார்த்து படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 133, சால்வே ப்ராசஸ். இந்த 2 ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க அந்த 2 ஈக்குவேஷன்ஸ், 4 ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் அதே பேஜில் யூசஸ் ஆஃப் சோடியம் கார்போனேட் இந்த 3 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 134, யூசஸ் ஆஃப் சோடியம் குளோரைட் இந்த 2 பாயிண்ட்ஸ். இந்த லெசனில் மோஸ்ட் ஆஃப் த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து யூசஸ் தான் வரும். இந்த லெசனில் இருக்க யூசஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் சேம் பேஜில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் NaOH பை கேஸ்னர்-கில்னர் மெத்தட். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ். இது எழுதுறதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட்ஸ் எழுதணும், அதையும் நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க, அது படிக்கவும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் எழுதிக்கோங்க. இந்த 4 ஸ்டெப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கோங்க. பேஜில் யூசஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த 3 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 135, யூசஸ் ஆஃப் சோடியம் பைகார்போனேட் இந்த 3 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 139, டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம். இதில் தான் அந்த ரீசன்ஸ். இந்த கொஷினை வந்து அனோமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம்னு கூட கேட்கலாம். ஓகேவா? சேம் பேஜில் கம்பேரிசன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெரிலியம் வித் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி குரூப். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் இருக்குது. பேஜ் நம்பர் 144, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு இல்லைனா குயிக் லைம் இந்த ஈக்குவேஷன் மட்டும். நெக்ஸ்ட் கொஷின் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்லேக்டு லைம் இந்த ஈக்குவேஷன் மட்டும். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடா லைம் இந்த 2 லைன்ஸ் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 145, யூசஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேஜில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும். சேம் பேஜில் யூசஸ் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு இந்த 3 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 146, ரெட்ரோகிரேட் சால்யூபிலிட்டி இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் யூசஸ் ஆஃப் ஜிப்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இனி 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 147, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 393 கெல்வின் அப்படின்ட்டு இந்த ஏரோ மார்க் மேலே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் டெட் பர்ன்ட் பிளாஸ்டர் இந்த 2 லைன்ஸ். பேஜ் நம்பர் 148, யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த 3 பாயிண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். புக் பேஜ் நம்பர் 140, சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இது படிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 148, பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் இது புக்லேயே இருக்குது. ஆனால் அதில் வந்து நிறையா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பேராவா. இது வந்து பாயிண்ட்ஸாக இருக்கும். இது உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
சாரி, ஒரு 2 மார்க் வந்து சொல்லாமே விட்டுட்டேன். ஹவு கலர் இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் அல்கலி மெட்டல் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஃப்ளேம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து புக்கில் இல்லை. அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 27, நெக்ஸ்ட்டு 30, 31, 33, 35, 38, 40, 41, 42. இதில் சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நம்ம பிஃபோராகவே பார்த்துட்டோம். மீதி இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். 31st question. Give the systematic names for the following: milk of magnesia, lye, lime, caustic potash, washing soda, soda ash, trona. இது எல்லாமே பார்க்கலாம். இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் ஆன்சர் இல்லை. இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. Thirty-fifth question. Alkaline earth metal A belongs to third period. Reacts with oxygen and nitrogen to form compound B and C respectively. It undergoes metal displacement reaction with AgNO3 solution to form compound D. Find A, B, C, D and write the reaction. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கம்பல்சரி 3 மார்க்கில் கேட்க ரொம்பவே சான்சஸ் அதிகம். இதுக்கு ஆன்சர் வந்து புக்கில் இல்லை. இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுதினாவே போதும். இந்த தியரிலாம் வேணாம். லாஸ்ட்டாக எடுத்து என்னென்னு எழுதிட்டு அதுக்கு பேர் என்னென்னு எழுதிடணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 5th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 6th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.